அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமாவை மட்டும். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு நல்ல படம் பனி. ஏன் நல்ல படம் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஏற்ற டைட்டில் கிடையாது. இந்த படத்துக்கு பனின்னு அவங்க மலையாளத்திலேருந்து தமிழுக்கு வந்திருக்குது. மலையாளத்தில் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே கேரளாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்துக்கு பனின்னு ஒரு சாஃப்டான பனினா வேலை அப்படின்றத ஒரு சம்பவம் செய்யறது அப்படின்னு மீன் பண்ணோம் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனரும் நாயகருமான ஜோஜு ஜார்ஜ் சொன்னாரு. தமிழ்ல இன்னும் நல்லா இல்ல, தமிழ் படங்கள்லயே ஆங்கில டைட்டில் அசத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஏன் மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வரீங்க? இந்த படத்துலயே ஒரு கார் ஒன்று வரும், அந்த ஹீரோ ஓட்டுவாரு, நிறைய கார் ஓட்டுவாரு, பென்ஸ் BMW இருந்து டிஃபெண்டர்னு ஒரு கார் ஓட்டுவாரு. அதுக்கு ஒரு க்ளோஸ் கூட பேக்ல அந்த இதுக்கு வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கலாம்னு கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னாரு, இல்லை சார் இந்த பேரை வந்து வச்சுட்டாங்க, ஏற்கனவே டைட்டில் பதிவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா முன்னாடியே ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு வைக்க வேண்டியதுதான் சார் அப்படின்ற லெவல்ல நம்ம பேசுற அளவுக்கு இந்த படம் அப்படி ஒரு டிஃபெண்டரா நம்ம பார்த்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லயே செம பெட்டரா இருந்ததுன்னா அந்த படத்தை என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சூர்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ 4 ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லை 2 பேர் கோட்டயத்துல இருந்து வந்தவங்க, பாக்கி 2 பேரும் திருச்சூர் வாசிகள், கேரளா திருச்சூர். அந்த கேரளானால அந்த ஸ்கிரீனே நிரம்பி வழியுதுங்க. இந்த திருவிழாக்கள் அது இது, இந்த யானை வெடிகோ பட்டாசு கொடுத்துறது, இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கிறாங்க. பார்த்து ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேரு எல்லாம் தாதாயிசம் போதும் அப்படின்னு ஒரு பிசினஸ், பல கோடிக்கு பிசினஸ் ஒருத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆள் மட்டும் அதை வந்து தாதாயிசத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை தாண்டி திருச்சூர்ல எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல். அப்போ 2 சின்ன பசங்க ஒரு மெக்கானிக் ஷாப்ல இருந்து வந்து ஒரு பெரிய இடத்து பையனை கூலிக்காக கொலை செய்யறார்கள், கொன்றுவாங்க. யாரும் அவரா எவரா கிரியேட்டனா டேவியேட்டனா அப்படின்ற ரேஞ்சில் பேசிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் கிடையாது. யாரான்னு பார்த்தா 2 சின்ன பசங்க. சரி, இதை வச்சுதான் இவங்க உள்ளார ஏதோ மோதல் வர போகுதுன்னு பார்த்தா, இந்த 2 சின்ன பசங்களும், இந்த சின்ன பசங்களுக்கே ஒரு சின்ன புத்தி இருக்கும் இல்லையா, இந்த டான் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் தான் இந்த ஹீரோ. அவருடைய மனைவி நம்ம அபிநயா, நாடோடிகள்ல உண்மையாவே அவங்களுக்கு நிஜமாவே வந்து மாற்றுத்திறனாளி, வாய் பேச முடியாது, காது கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு நடிகை அருமையா நாடோடிகளே பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அடுத்து சில படங்கள்லயும் பிரமாதமா நடிச்சிருந்தாங்க தமிழ் படங்கள்ல. அவங்க இப்போ மலையாளம் இந்த படத்துல பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹீரோவுக்கு ஜோடியா அவங்கள பார்த்துட்டு ஒரு ஷாப்பிங் மால்ல புருஷன் வர சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கணும், அதுக்கு பொருளா வாங்கணும் வாமான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுங்களுக்குள்ளார பார்ட்டி, மச்சான் மாமாவும் அவங்களுக்குள்ளார வந்திருப்பாங்க. வந்த ஷாப்பிங் மால்ல இந்த 2 பசங்களும் அவங்க இடுப்பை பார்த்துட்டு அப்படியே அவ எப்படி இருக்கா பாடுறான் அப்படின்னோடனே இவரை உள்ள வந்துருவாரு. போய் இடுப்புல கையை வச்சுக்கணும், அந்த பொண்ணை துடிச்சு போயிடும். என்னதான் புருஷன் தானா இருந்தாலும் குடும்ப பெண் தானே, அந்த மாதிரி துடிச்சு போயிடும். புருஷன் வந்தோன்னா அதை மறைக்க பார்க்கும். ஆனா அவருக்கு தெரிஞ்சிடும், யாரும் இப்படி திரும்பி பார்க்குறோம், இவங்க பதுக்குவாங்க, பொழந்துருவாரு. அங்கேயே அவங்க ரிவெஞ்ச் எடுப்பானுங்க. ஒரு தாதா சாம்ராஜ்யத்தை அவனுக்கு சரிக்கிறதுக்கு கலாயிடுவாங்க. இவருடைய மனைவியை வீடு பூந்து பலவந்தப்படுத்துறது. பலவந்தம்னா நம்ம இது வரைக்கும் படங்கள்ல பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அந்த சீன் பாத்தீங்கன்னா வல்கரா இல்லை, நமக்கு பச்சாதாபத்தை இருக்குது. அங்கதாங்க அந்த டைரக்டர். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க மச்சானா கூட அந்த தாதாவோட ஒருத்தர், அவரு இன்னொரு நண்பனை கத்தியால போட்டு தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. இன்னொருத்தர் ஒரு கேரக்டர் அவங்க அம்மாவை வெட்டி போட்டுருவானுங்க. இப்போ என்னடா ஹீரோ தேடிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் நடக்கலன்னா சேர பாருங்க, ஒரு கார் சேசிங் சீன். தோரத்து பைக்ல, இந்த டுகாட்டி மாதிரி பைக்கு காரத்தை அட்டிக்கு தண்ணியில தூக்கி போட்டா முடிஞ்ச கதை அப்பா அப்படின்னு நமக்கு திருப்தியானா திரும்பி அவனுக்கு வருவானுங்க. எப்படி வரானுங்க, ஏன் வராங்க, இவரு ஜெயிச்சாரா இறுதியில, அவனுக்கு ஜெயிச்சானுங்களா, இவரு கூட இருந்த சாம்ராஜ்யம், அந்த 4 பேர்ல 2 பேர் காணி, இந்த சாம்ராஜ்யத்தை கடைசி வரைக்கும் இவங்க தக்க வச்சுக்கிட்டாங்களா? என்னதான் பழைய தாதானாலும் இன்னமும் நம்ம அயோத்தி குப்பம் வீரமணிய மக்கள் பெருமையா தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஆளோட பெருமை இருந்ததா இறந்ததா அப்படிங்கிறத கிளைமாக்ஸ்ல பாக்குறப்போ, இந்த கிளைமாக்ஸ் அந்த 2 பசங்களுக்கும் இது வரைக்கும் நீங்க அப்படி ஒரு பழிவாங்கல பார்த்துருக்கவே முடியாதுங்க. இன்னமும் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்குது, சதற ஒட்டுவாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அப்படி ஒரு படம். அவங்கள மட்டும் இல்லைங்க, நம்ம மனசை அப்படியே வியாபித்திருக்கிறாரு இந்த டைரக்டருக்கு ஹீரோ. அவர் மட்டும் இல்ல, படத்துல சின்ன கேரக்டர்ல வர்றவங்க எல்லாம் கூட
அவர் தான் ஜோஜு ஜார்ஜ். அவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்தை வந்து எம் ரியாஸ் ஆடம், சர்ஜு வெங்கடம் இவங்க 2 பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு போட்டோகிராஃபி வீணு ஐஎஸ்சி அவரும் ஜின்டோ ஜார்ஜும் இணைந்து பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக்கும் அது மாதிரி 2 பேரும் தான், விஷ்ணு விஜய், சாம்சியஸ். நம்ம ஊர் சாம்சியஸ் இந்த மாதிரி நீங்க இங்கேயும் அடக்கி வாசிங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க மியூசிக். அது மாதிரி சவுண்ட் டிசைன் அஜயன் அதான் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படத்துல வந்து இந்த படத்துல எடிட்டர் மனு ஆண்டனி உண்மையா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. எந்த இடத்துலயுமே குறை சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற லெவல்ல இருக்கு மொத்த படமும். ஜுஜு ஜார்ஜோட நடிப்பும் சரி, அவரோட இயக்கமும் சரி, ரெண்டுமே இந்த படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மைனஸ்னா பணின்ற அந்த டைட்டில் மட்டும்தாங்க. வேற லெவல்ல ஒரு டைட்டில் வச்சிருந்தா இந்த படம் இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும். அபிநயா ஆனந்த் அம்மா நீ வந்து உனக்கு இந்த படத்துக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் இருக்குமா. அதே மாதிரி சாகர் சூர்யா, ஜுனைஸ் விபி இவங்க 2 பேரும் தான் இந்த ஒரு ஹீரோ வந்து தான் ஈக்குவலா வில்லன்களை போடுவாரு. 2 சின்ன பசங்களை போட்டு அவங்கள எப்படா இவர் கொள்வாருன்னு நம்மளை எதிர்பார்ப்பு தூண்டுறது பாருங்க. அங்கதான் இந்த படத்தோட வெற்றியே. அதே மாதிரி சீமா ஐவி சசி அவங்க தான் இவருக்கு அம்மாவா வராங்க. இவரே கொஞ்சம் அப்பா கேரக்டருக்குள்ளதான் இருக்காரு மோகன்லால் மாதிரி. ஆனா துவம்சம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அம்மா வந்து சீமா ஐவி சசி அவங்களோட ஒய்ஃப். அதே மாதிரி குருவிழா கேரக்டர்ல பிரசாந்த் அலெக்சாண்டர், சத்தி கேரக்டர்ல சுஜித் சங்கர், டேவி ஆண்டனி, பாபி குரியன். இந்த டேவி ஆண்டனி கேரக்டர் தாங்க கடைசி வரைக்கும் அந்த தாதாயிசத்தை தொடர்றது வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் ரஞ்சித் வேலாயுதம், கல்யாணி பிரகாஷ், ஜெயா அப்படி நிறைய கேரக்டர். அதாவது இந்த ரஞ்சித் வேலாயுதம் கமிஷனராகவே வந்தார் படத்துல பிரமாதமா பண்ணிருக்கிறாரு. அபயா அப்படிங்கிற ஒரு பாடகி அவங்க மியூசிக்ல அவங்க ஒரு கேரக்டர், அந்த ஒரு செத்து போற ஒரு மச்சான் கேரக்டருக்கு பொண்டாட்டி அவங்க. அப்புறம் இவங்க குடும்பத்திலே ஒரு பொண்ணு, அவங்க தமிழ் படத்துல கூட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அந்த மணி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. சாந்தினி ஸ்ரீதரன், அபயா, அப்புறம் சோனா மரியா அப்ரஹாம், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஏன் எல்லாரும் பேரும் சொல்றேன்னா இப்படி ஒரு வெற்றி படத்துல இவங்களோட பங்களிப்புலாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. லங்கா லட்சுமி, பிரிட்டோ தேவிஸ், ஜெய்சங்கர், அஷ்ரப் மல்லிச்சேரி, இப்படி டைரக்டர் மரி அண்ட் தாமஸ், இப்படி எல்லாருமே சிறப்பா இருக்கு. யாரையுமே குறை சொல்ல முடியல. இந்த பணி சிறக்க வாழ்த்துக்கள் கூறி ரசிகர்களாகி நீங்க மனசு வச்சா இந்த பணி நிச்சயம் சிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பணி படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் 7 தமிழ் படங்கள் நம்மளோட சேர்ந்து இந்த படமும் சரி, அந்த ஜீப்ரா படமும் வந்திருக்குது. என்ன ரொம்பவே கவர்ந்தது. தமிழ் படங்களுக்காக நான் குறை சொல்ல, இந்த பனி படமும் இந்த ஜீப்ரா படமும் தான். அதனால மிஸ் பண்ணாம இந்த 2 படங்களையும் பார்த்துருங்க. தமிழ் படங்களையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.